பெருமாள் மணி சார், இதில் இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா? ஒன்று, கூட்டணிக்கான இறுதி முடிவு எடுப்பதற்கான இடத்தை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ்க்கு இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. தாவேகா சார்பாக இன்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தில் விஜய் தான் இறுதி முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லும்பொழுது, இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேருவாங்களா சேர மாட்டாங்களா, அல்லது புதிய அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்மேட்டை கூட அதிமுகவோ தாவேகாவோ செய்கிற மாதிரி தெரியல இல்லையா? இதை எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது? இது ரொம்ப கொலாப்ஸாக இருக்குது. ஒரு திட்டத்தை வகுப்பதில் கூட அதிமுக, தாவேகா, பாமக அல்லது பாஜகவுக்குள்ள பெரிய சுணக்கம் இருக்கா? இல்ல அலையன்ஸ் ஃபார்ம் பண்றது இணையறத பத்தி நான் சொல்லல. அலையன்ஸ் இல்லாமலே ஜெயிச்சிட முடியுமா? இல்ல எனக்கு அது புரியல எனக்கு. ஏன்னா திமுக வலுவான அலையன்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா சார்? அப்போ இருக்கிறப்போ ஒண்ணு அவங்களை வீழ்த்தணும்னா ஸ்ட்ராங்கான அலையன்ஸை கிரியேட் பண்ணணும் இல்லையா? அந்த இடத்தை வந்து முதலமைச்சராக இபிஎஸ் வரணும்னாலோ அல்லது தாவேகாவுடைய விஜய் வரணும்னா அதுக்கு ஏன் விஜய் உதவுவாரு? எனக்கு புரியல. திமுகவை வீழ்த்தி யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும். இல்ல சார், நான் கேக்குறது என்னன்னா, இபிஎஸ்க்கும் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்கு, விஜய்க்கும் முதலமைச்சர் ஆகணும். அவங்க ரெண்டு பேரும் எப்படி இணைவாங்க? இல்ல ரெண்டு பேரும் இணையறத பத்தி நான் சொல்லல. எப்படி ரெண்டு பேரும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்றத பத்தி எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க? இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ரெண்டு பேரும் அலையன்ஸ் கிடையாது. இவருடைய தலைமையில் ஒரு அலையன்ஸ், இவருடைய தலைமையில் ஒரு அலையன்ஸ், அப்படி சொல்றேன் நான். ஆமா, தேர்தலுக்குன்னு நாள் இருக்குல்ல. இப்பதானே திமுக கூட்டணியில சலசலப்பு கேட்டிருக்கு. இப்போ திமுக கூட்டணியில சலசலப்பு கேட்டிருக்கு. காங்கிரஸ் இதுவரை இல்லாத வகையில முதல் முறையா ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழு போய் முதல்வரை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த சந்திப்பில் என்ன நடந்தது, ஏது நடந்தது எதுவுமே ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லப்படலை. என்ன கோரிக்கை வச்சாங்க, அந்த கோரிக்கைக்கு திமுக என்ன பதில் சொல்லிச்சு, இது எதுவுமே இல்லை. முதல்ல அந்த குழுவே இதுவரை தமிழக அரசியல் பார்க்காத வகையில் பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகம் குழுவை போட்ட பிறகு தான் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் ஒரு குழு அமைப்பாங்க, பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இது மரபாக நடக்கிறது. ரெண்டாவது, இப்போ எந்த வருடமும் இல்லாத வகையில் 2026 வரப்போகிற தேர்தலுக்கு 2025 டிசம்பர்லேயே 234 தொகுதிகளுக்கும் வேட்புமனுவை கொடுக்குறவங்க கொடுக்கலாம். அதுவும் அவங்க வேட்புமனுவை இலவசமாகவே கொடுத்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு குறுகிய காலக்கெடு, ஒரு வாரத்துக்கும் குறைவான காலக்கெடு கொடுத்து காங்கிரஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கு அஇஅதிமுகவும் வேட்புமனு விநியோகத்துக்கான இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போது திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு சலசலப்பு கேட்பதை நம்ம உணர முடிகிறது இல்லையா? இந்த தேர்தல் விஜய் வருகைக்கு பிறகு எப்படி போகும் அப்படின்னா, எந்த கட்சி 37% 40% எடுக்குதோ அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரும். அதை தாண்டி அவங்க எடுக்கணும்னு திட்டம் போடவும் மாட்டாங்க. அந்த அளவுக்கு எடுத்தா போதுங்கிற அளவில் தான். ஏன்னா 4 முனை போட்டிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 4 முதல்வர் வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. 4 முனை போட்டிங்கிறது ஏறக்குறைய உறுதியாயிருச்சு. 4 முனை போட்டினா இது யாருக்கு சாதகமா இருக்கும்ன்ற கேள்வி வரும் சார். யாருக்கு வேணா சாதகமாகலாம். ஏன்னா அது திமுகவுக்கு சாதகமா மாறாதா? யாருக்கு வேணா இருக்கலாம் சார். சார் இப்போ 4 முனை போட்டியில் ஏன்னா யார் வேணாலும் அந்த முதலாவது இடத்தை எட்டி பிடிக்கலாங்கிற இடத்துல தான் 2026 தேர்தல் போகுது. இப்போ நீங்க ஐயா விஜய் யாருடைய வாக்குகளை பெறப்போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து அவர் எவ்வளவு வாக்குகளை பெறப்போகிறார், அவரே முதலாவது இடத்துக்கு வரக்கூடிய அளவிற்கு வாக்குகளை பெறப்போகிறாரா, இல்லை இவ்வளவு நாட்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தவர்களுடைய வாக்குகளை பெறப்போகிறாரா, அல்லது இவ்வளவு நாட்களும் அஇஅதிமுகவுக்கு வாக்களித்தவர்களுடைய வாக்குகளை பெறப்போகிறாரா, அப்படிங்கிறத பொறுத்து தானே இந்த தேர்தல் தரம். அலையன்ஸ்ன்றது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்காது சார். அலையன்ஸ் உருவாகும். இப்ப 4 முதல்வர் வேட்பாளர்கள் தானே இருக்காங்க. அப்ப ஏனைய கட்சிகள் எல்லாம் யாரோ ஒருவரோட போய் சேரதானே போறாங்க. அங்கதான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி எப்பவுமே திமுக ஒரு குழு அமைத்த பிறகுதான் மற்ற கட்சிகள் ஆரம்பிக்கும். ஆமா, ஒரு பக்கம் காங்கிரஸ் உயர்மட்ட அந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழு அமைச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸினுடைய ஒரு நிர்வாகி தாவேகாவினுடைய தலைவர் விஜயை சந்திச்சு பேசுறாரு சொல்றாங்க. திமுக என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக ஒரு போராட்டத்திற்காக விஜயோடைய தாவேகாவை அழைக்குது அப்படின்றப்போ கால்குலேஷன் மாறுதா சார்? அவங்க என்டிஏல முன்னாடி இருந்தாங்கல்ல சார், 2021 என்டிஏல இருந்த கட்சிகளில் இப்போ அஇஅதிமுகவும் பாஜகவும் மட்டும்தான் கூட்டணியாக இருக்காங்க. அதுலேயுமே இப்போ இன்றைக்கு என்னென்னா, நேற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பொதுக்குழுவில் கூட்டணியை முடிவு செய்கிற அதிகாரம் பொதுச் செயலாளருக்குன்னு அவங்க ஒரு தீர்மானம் போடுறாங்க. இன்றைக்கு பாஜகவினுடைய தலைவர் ஐயா நயினார் நாகேந்திரன் சந்தித்த பிறகு ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் கூட்டணியை முடிவு செய்வோங்கிறத அஇஅதிமுக பாஜக கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது என்டிஏ கூட்டணி பழைய வலிமையோடு இல்லை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் இப்போ அந்த கூட்டணி இன்னைக்கு டெக்னிக்கலாக அவங்க பிரியாமல் இருக்கலாம். ஆனால் அதற்குள்ளேயும் அதிருப்தி குரல்கள் கேட்பதை
நாம உணர முடியுது. ரெண்டாவது, காங்கிரஸ் வேற ஒரு நகர்வை பண்றாங்க, அப்படி இதுவரை இல்லாத ஒரு நகர்வை பண்றாங்கன்றதையும் நாம கவனிக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் ஐயா விஜய் இப்போ பாமக ஏறக்குறைய இரண்டா இருக்க மாதிரி இருக்காங்க. அவங்க ஐயா அன்புமணி தலைமையிலையும் ஐயா ராமதாஸ் தலைமையிலையும் இரண்டாக அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் இந்த கட்சிகள் வந்து ஒருவரை காட்டி இன்னொருவரிடம் தங்களுக்கான இடங்களை அதிகரிக்க முடியுமா அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அப்போ இன்னமும் அந்த கூட்டணி ஒரு உறுதியான ஒரு வடிவத்துக்கு வருவதற்கு ஒரு காலம் ஆகும் இல்லையா? ஆனா லாஜிக்கா இது ஒரு பக்கம் இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடை அவங்க உறுதிப்படுத்தாமல் இருந்தாலும் கூட இந்த நிமிடம் வரை திமுக கூட்டணியில தான் இருக்குன்னு சொல்றாங்க. நாங்க ஒரு இன்டாக்டான கூட்டணியா இருந்துகிட்டு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை கூட்டணி சேராமல் தடுக்கிறது அப்படின்றதுமே திமுகவுக்கு சாதகமான ஒரு அம்சமா மாறும் இல்லையா சார்? அவங்க தடுக்கவே வேண்டாம். அவங்களுக்கு தான் இப்ப இந்த கூட்டணி வந்து அதே வடிவத்திலேயே போதுன்னு வைங்க. அவங்க ஏறக்குறைய 40% அதிகமாக வாங்கினவங்க. இதுவரை கூட்டணியாக போட்டியிட்ட எல்லா தேர்தல்களையுமே 40% அதிகமாக வாங்கியிருக்காங்க. இந்த தேர்தல் அவங்க 37லேருந்து 40க்குள்ள வாங்கினாங்களே அவங்க வெற்றி கோட்டை எட்டிட முடியும். ஆனால் இதுல அந்த கூட்டணிக்குள்ள திமுகவுக்கும் ஒரு கணக்கு இருக்கும்ல. அவங்க 2021 போட்டியிட்ட அதே எண்ணிக்கையில போட்டி போடுவாங்களா? இந்த 5 வருஷத்துல அவர் கட்சியை வந்து திமுக தலைவர் எவ்வளவு வலிமைப்படுத்தி இருக்கிறார். பல மாவட்டங்களை பிரித்து வெவ்வேறு மாவட்டங்களாக ஆக்கியிருக்கிறார். பல நகரங்களை கிழக்கு மேற்குன்னு பிரிச்சிருக்காங்க. பல ஒன்றியங்களை தெற்கு வடக்கு கிழக்குன்னு பிரிச்சிருக்காங்க. அப்போ இளைஞரணி இன்னும் வலிமைப்படுத்தி இருக்காங்க. அப்போ ஓரணியில் தமிழ்நாடு, உடன்பிறப்பேவா, இப்போ வந்து வாக்குச்சாவடி, எனது வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி, இன்னமும் சொல்ல போனா 100 வாக்காளர்களுக்கு ஒரு ஏஜென்ட் அவங்க நியமிச்சிருக்காங்க. அப்படிங்கிற அளவுல அவங்க வேலை பார்க்கும்போது இவ்வளவு வேலைகளை கட்சிக்குள்ள நடத்துறதோட வெற்றி என்ன, அல்லது இதோட லாஜிக்கல் எண்ட் என்ன? அதிக இடங்கள்ல போட்டிடுறதுனா அப்ப அவங்க வந்து அதிக இடங்கள்ல திமுக போட்டியிடும், அது உறுதியாயிடுச்சு. ஆனா பேச்சுவார்த்தை எனக்கு இயல்பா வரக்கூடிய ஒரு கேள்வி, தாவேகாவும் கூட்டணி கட்டுவதற்கான அதிகாரத்தை கொடுத்திருக்குது விஜய். பாமக நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கணும்னு திமுகவை தவிர்த்து எல்லா கட்சிகளுக்கும் வெளிப்படையாகவே அழைப்பு விடுக்கப்படுகிறது. நாளைக்கு பாமக ஒரு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டோட ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கன்னா அதுல தாவேகாவோ அதிமுகவோ அல்லது மற்ற கட்சிகளோ வந்து நிக்கிறாங்க அப்படின்னா அப்போ பாமக தலைமையில் ஒரு அணின்ற ஒரு ஃபார்மேட் உருவாகும் இல்லையா? அப்போ எல்லாருமே அவங்களுடைய தலைமையில் ஒரு அணின்னா அது எப்படி லாஜிக்கா மாறும்? அதுல என்ன வியூகம் இருக்கு? சரி, பாமக அவங்களுடைய அரசியலை வேகப்படுத்துறாங்க. ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது அவங்க நீண்ட காலமா சொல்லி கொண்டு வரக்கூடிய ஒரு கோரிக்கை. சமூக நீதி அடிப்படையில் அது ஒரு தேவையான கோரிக்கை. வெவ்வேறு மாநிலங்கள், ஒவ்வொரு மாநிலத்தில் வந்து இந்த மாதிரி கணக்கெடுப்பு நடத்தும் போதும் அவங்க அது ஒரு அரசியலா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க இன்னும் நாங்க ஒரு தனி அணியை கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயத்தையும் சொல்லலை. ஆனா அவங்க ஒரு முன்னாடி ஒரு லீட் ஐயா அன்புமணி என்ன சொன்னாங்கன்னா, நம்ம குறைஞ்சது 40க்கும் மேற்பட்ட தொகுதிகள்லையாவது நம்ம போட்டியிடணும், அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கணுங்கிறது அவங்க ஒரு நடைபயணம் போனாங்க இல்லைங்களா? அந்த நேரத்தில் அவங்க இப்ப ரீசெண்டா இன்னொன்னு சொல்றாரு, பாமக அங்கம் வைக்கக்கூடிய அணிதான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற இடத்த சொல்றாரு இல்லையா? அப்ப பாமக அங்கம் வைக்கக்கூடிய அணி அப்படின்னா அது என்டிஏ ஆர் தாவேகா ஆர் நியூ அலைன்ஸ் அப்படின்ற இடம். அவங்க வந்து இந்த கூட்டணிகள் எப்படி வேணுமானாலும் மறுவரையறை ஆகலாம் சார். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் 2021 அவங்க 10 வருஷம் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இருந்து வந்தபோது பலரையும் அவங்க அகாமடேட் பண்ண வேண்டிய தேவை இருந்தது. ரெண்டாவது, அந்த கொரோனா காலத்துல ஒரு ஆபத்து என்ன நடந்ததுன்னா, உலகம் முழுக்க நடந்த தேர்தல்களை எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தேர்தல்கள்ல இந்தியாவில் 7 மாநிலங்கள்ல கொரோனா டைம் 2020-21 தேர்தல் நடந்திருக்கு. அதுல 6 மாநிலங்கள்ல ஆண்ட கட்சி தான் திரும்ப ஆட்சிக்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இதை மாத்தினாங்க. அப்ப என்னன்னா அந்த நேரம் அவங்களுக்கு ஒரு சவாலான நேரம். அப்போ அவங்க கூட்டணியில விட்டு கொடுத்து கட்டினாங்க. இப்போ அப்படி இல்லைல்ல, இந்த கட்சி 5 வருஷத்துல வலிமையா இருக்கு. அப்ப என்னன்னா யாருக்கிட்ட இருப்பா அப்படிங்கிறது வந்து நிச்சயமா நமக்கு இப்ப தெரியவே தெரியாது. கூட்டணிகள் உருவானாதான் அதோட பலம் தெரியும். அப்புறம் விஜய் வந்து ஒரு அன்டெஸ்டட் பிளேயர். அவர் வந்து 5% நிற்பாரா, 10% இருப்பாரா, 20லயா 30லயாங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ ஒரு அன்டெஸ்டட் பிளேயர் வந்து ஒரு ஜனநாயகத்துக்குள்ள வரும்போது, அதுவும் ஒரு சினிமா கரிஷ்மாவோடு அவர் வராரு அப்படிங்கும்போது, ஏன்னா இந்த மண்ணில் ஏற்கனவே சினிமா கரிஷ்மாவோடு வந்தவர்கள் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அதை அப்படி பார்க்கிற பொழுது அவர் எவ்வளவு வாக்குகளை வாங்குவாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ இங்க 2 ஃபேக்டர் இந்த எலெக்ஷன்ல ஒர்க் பண்ணும். ஒன்னு அலையன்ஸ் ஃபேக்டர், இன்னொன்னு விஜயோட கரிஷ்மாவும் ஒர்க் பண்ணும். ஏன்னா விஜய்க்கு வந்து யார் வாக்குகளை இதுவரைக்கும் பலருக்கும் ஒரு செட்டில்டு வாக்கு இருந்தது. அதாவது நீங்க 77 இருந்து 2021 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலத்துல வந்து இந்தந்த கம்யூனிட்டிஸ் இப்படி இங்க வாக்களிப்பாங்கன்றதை நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சுது. இப்போ அது இல்லை. ஆனா இப்போ இந்த நேற்றைக்கு புதுச்சேரியில் நடந்த அந்த விஜயோடைய பிரச்சார வயரை
அவர் குறி வைக்கிறது முழுக்க அதிமுகவுடைய வாக்குகளா இருக்குன்னு தானே பார்க்கப்படுது. ஏன்னா எம்ஜிஆர் அண்ணாவை அவர் வந்து தன்னுடைய பிரச்சார வாகனங்களில் வச்சுக்கிறது, அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்களை தன்னுடைய அணிக்கு கொண்டு வரதுக்கான வியூகங்கள் அமைக்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ எல்லாமே திமுக எதிர்ப்பு. இது எல்லாமே அதிமுக செய்ய வேண்டிய ரோல் எல்லாம் நான் செய்கிறேன், அப்போ திமுக எதிர்ப்புன்ற இடத்துல என்கிட்ட வாங்க, அதிமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் என்கிட்ட தான் இருக்கிறாங்க அப்படின்றப்போ இது அதிமுகவுக்கு பாதகமான அம்சமா மாறுமா? சார், அதாவது அவர் ஒரு தலைவர் வர்றாரு, அவர் ஒரு திரை பின்புலத்திலேருந்து வரும்போது அவர் எல்லா வாக்குகளையும் தான் சார் குறி வைப்பார். ஏன்னா சினிமாவுக்கு எனக்கு இவங்க மட்டும் வந்தால் போதும், இவங்க மட்டும் வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்காது. எல்லாரும் வரணும், எல்லாரும் படத்தை பார்க்கணும், படம் ஒரு பெரிய வெற்றி பெறணுங்கிற அதே ஆட்டிடியூட் தான் அவருக்கு அரசியல்லையும் இருக்கும். அப்போ எல்லாருடைய வாக்குகளையும் குறி வச்சு வருவார். ஆனால் என்னன்னா, ஒரு திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருவரும் கழகங்கள். அதுல வந்து தங்களுக்கு ஒரு இடம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இருக்காங்கல்ல, இப்போ அந்த கட்சியிலேயே பயணம் செய்தவங்களா இருக்காங்களே, இல்லை இப்போ தொழிலதிபர்கள், டாக்டர்கள், இன்ஜினியர்கள், இப்படி வெவ்வேறு துறைகளில் ஜெயிச்சவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து நமக்கு இந்த தடவை வந்து இப்போ நீங்கள் வந்து மக்கள் நீதி மையத்தில் யாரெல்லாம் சீட்டு வாங்கினான்னு பாருங்க, நாம் தமிழர் கட்சியில் யாரெல்லாம் சீட்டு வாங்கினா நிறைய ப்ரொஃபஷனல் சீட் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கும்போது நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் விண்டோ வந்து இங்கே கிடைக்கி அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 5 கோடியோ 10 கோடியோ செலவழிக்கிறது ஒரு தேர்தலில் ஒரு பெரிய இஷ்யூவாக இல்லைங்கும்போது வந்து போட்டிக்கிட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு பல பேர் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 300-400 பேர் வந்து அப்படியாப்பட்ட ஒரு ஆட்டிடியூடோடு இருக்காங்க. அவங்க என்னன்னா, ஏதாவது ஒரு கட்சியில் நமக்கு இடம் கிடைச்சதுன்னா நாம் அந்த கட்சி சார்பாக தேர்தலில் போட்டியிடலாம். இது வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சியோட ஒரு வெளியீடு. அப்போ என்னன்னா, ஐயா விஜய் வந்து எல்லா தரப்பு வாக்குகளையும் பெறுவார். கூட்டணி ஆப்ஷனையும் அவங்க ஓப்பனாக வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை ஒரு சில கட்சிகள் வரவேற்றும் பேசியிருக்கு. ஆனால் எப்படி வந்து நிறைய பேர் அந்த கட்சியில் வந்து இணைவதற்கு பலர் காத்திருந்த போதும் அவர் ஐயா செங்கோட்டையன் வருகிற வரை காத்திருந்து எப்படி அவரை முதலாக இணைத்து அவருக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு ஒரு உரிய அங்கீகாரத்தோடு அவரை இணைத்தாரோ, அதே போலதான் கூட்டணி பேச்சுவார்த்தையிலும் அவர் ஒரு நிதானத்தை கடைபிடிக்கிறார். அவர் வந்து கையை ரொம்ப இறுக்கமா மூடி வச்சிருக்காரு, நிறைய பேசுறது இல்ல. நிறைய அதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, பாமகவும் தங்கள் தலைமையில் கூட்டணின்றாங்க, அதிமுகவும் அதை சொல்றாங்க, பாஜகவும் அதை சொல்றாங்க அப்படின்னும் பொழுது எப்படி அலையன்ஸ், எப்படி அது ஃபார்ம் ஆகும் சார்? இப்போ எந்த புள்ளியில சேருவாங்க சார்? இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, இப்போ எங்களுக்கு அங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நீங்க வந்து கூட்டணி ஆப்ஷன் அதிகமாகும் போது சிறிய கட்சிகளால வந்து ஒரு இடத்தை காட்டி இன்னொரு இடத்துல தங்களுடைய பேர வலிமை அதிகரிக்க முடியும். பெரிய கட்சிகள் என்ன செய்ய முடியும்? ஒன்று அவங்களுடைய கோரிக்கை நியாயமா இருந்தால் அகாமடேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா சரி நீங்க அங்க வாய்ப்பு இருந்தால் அங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த அலையன்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுங்கிறது நமக்கு நிச்சயமா வந்து ஜனவரி ஆயிடும். ஆனா தமிழ்நாட்டில் வந்து அதிக நிர்வாகம் இருக்குல்ல, அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நேற்று இன்னைக்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை திறந்து அவங்க சோதனையிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ரெவென்யூ அபிஷியல்ஸ் வந்து அதை சோதனை போடுற அதே நேரத்திலேயே தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கிற ஒரு அதிசயம் வந்து தமிழ்நாட்டில் இப்ப நடந்திருக்கு.